ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பைனாப்பிளை வந்துட்டு ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கிட்டேன். அதை தம்பியை கட் பண்ணுறான்னா அதை ஏதோ மர்டர் பண்ணிகிட்ருக்கான் ரொம்ப நேரமாக. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தலையை கட் பண்ணான். நான் வாங்கி வாழை கட் பண்ணேன். கட் பண்ணி கடன்னு தோல்லாம் பீல் பண்ணேன், எடுத்தேன். அந்த நுனியில் வந்துட்டு கொஞ்சம் சிறுத்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஷேப்பாக கட் பண்ண முடியாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பெரிய பீஸாக தோலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேலேருந்து இப்படி சரிச்சிக்கிட்டு வரும்போது தோலை கீழே வந்துட்டு நல்லா இருக்காது, குழன்னு ஆகும், அப்புறம் ஒரு மாதிரி ஆகும். அதனால் கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து தோலெலாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த பீஸை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி பீஸ் பண்ணி எடுத்து கீழே எஜ்ஜிலலாம் இருக்கும், அது இல்லைன்னா நல்லா இருக்காது. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலன்னா வாயில் ஒரு மாதிரி அதை ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிப்பேன். சில பேர் அப்படியே குடிப்பாங்க. ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, ஒயிட் சுகரு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது சூப்பராக இருக்கும். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். உப்பு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ பெப்பர் போடணும், அவ்வளோதான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுகர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா அதில் இருக்கிற சுகர் பத்தாது. ஸோ நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியேவும் ஊற்றி குடிக்கலாம். என்ன இருந்தாலும் அந்த ஓரத்தில் அந்த தோல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிப்பேன். நான் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணல, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிட்டு தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ பசங்களுக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன். இது வந்துட்டு பாப்பாவுக்கு 2 பேர் வாட்டர் பாட்டிலுமே கிளாஸில் தான் இருந்தது. அந்த பெரிய பாட்டில் மாதிரி மை பாட்டில் இது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பா வந்து உடச்சிட்டு வந்துட்டா கிளாஸை. ஸோ அதனால் மில்க் ஷேக் வாங்குவோம்ல, அந்த டப்பா தான் அந்த பாப்பாவுக்கு சின்னதாக இருக்கிறது. பெருசாக இருக்கிறது தம்பிது எப்போதும் மாதிரி ஜூஸ் பாட்டில் தான். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஒரே மாதிரி தான், எது வாங்கினாலும் வாங்குவோம். அது உடச்சிட்டு வந்துட்டா அதனால். ஸோ அப்படியே மீதியை நாங்கள் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணது போக 3 டம்ளர் இருந்துச்சு. 1 டம்ளர் வந்து பாப்பா சின்ன டம்ளரில் எடுத்துக்கிட்டா. இது எனக்கும் தம்பிக்கும் சும்மா ஜஸ்ட் வீடியோக்காக கார்னிஷ் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஊற்றினோம். அவ்வளோதான், பைனாப்பிள் ஜூஸ் ரெடி. ஹெல்த்தியாக காலையில் ஜூஸ் குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை ஆலில் போட்டுக்கோங்க நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.